டாக்டர் சார், ஏன் ஜுரம் குறைய மாட்டேங்குது? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இவங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. அதனால உடம்பு முழுக்க ரேஷஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இவங்களுக்கு பொதுவா எந்த மாத்திரை கொடுத்தாங்களோ, அதாவது இவங்க ஃபேமிலி டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் வேற எந்த மாத்திரையும் கொடுக்காதீங்க. அதனால ரியாக்ஷன் ஆயிடும். நான் வரேன். சரி சரி, நன்றி. தேங்க்யூ டாக்டர். இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி மாத்திரையை பத்தி கேளு. என்ன சொல்லு சூரஜ். ஐயா, இஷாக்கு இங்க ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா சிகப்பா புள்ளி புள்ளியா வந்துருச்சு. ஜுரமும் பயங்கரமா அடிக்குது. பழைய மாத்திரை தான் கொடுக்கணுமா? டாக்டர் என்ன சொன்னார்னா அது பழைய மாத்திரை கொடுத்தா சரியாகுமா? அந்த பொண்ணு என் வீட்டுல இருந்துகிட்டு என்னுடைய முடிவுக்கு எதிராக செயல்பட்டா. அவருடைய எல்லா அடையாளங்களையும் நான் அழிச்சிட்டேன். இனிமே அவளுக்கு வர்ற வலி, கஷ்டம், வேதனை எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குலாப் சிங்கோட விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டா அதுக்கான விளைவுகளை அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹலோ ஐயா, ஐயா